யாரை அடிமைப்படுத்த நாங்கள் தான் சொல்லி ஏற்கனவே நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். இது அதிமுக வரலாறு. எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுத்த அளவுக்கு எங்க புரட்சி தலைவர் எப்படியோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படியோ, அவங்க 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்கிறார். அவருக்கு இந்த நடிகர் என்ற மாசம் தான் இல்லையே ஒழிய, மக்கள் இன்றைக்கு நம்மள ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்கு போனாலும் மக்கள் செல்வாக்கு. தூதி வாரியாங்க 25,000, 30,000, 50,000 பேர் மக்கள் கூடுறாங்க. விவசாயிகள் பூரா நம்மளுடைய சகோதரன்டா அப்படின்றாங்க. பெண்கள் எல்லாம் நமக்காக உதவி பண்ணவர் அப்படின்றாங்க. மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் போட்ட கதாநாயகன்டா நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார். 7.5 விழுக்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்க போய் அடிமைன்னு சொன்னா இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்பதான் வந்திருக்காரு. இவர் அடிமைன்னா இவர் பேசாம நான் சொல்றேன். இப்ப சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்க வீராப்பா இவர் இருந்திருக்க தானே, படம் தானேயா. இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்க வந்து அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிக்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்றேன். ஏதோ அரசியல்ல வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். நான்லாம் நினைச்சேன், உண்மையில நான் அவரை வரவேற்றிருக்கேன். யாரு நம்ம அவரை இது பண்ணோமோ எங்க காதவே கடிச்சா நாங்க சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளவு பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளவு கட்டுக்கோப்பு? முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்கிற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதெல்லாம் புதிய என்ன சொல்லாங்க? அது மோசமான கலாச்சாரம். அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்ன? ஒரு புதிய கான்செப்ட கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்களை அவரை பார்க்கணும்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணீங்கன்னா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்ட வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து பணியாற்றணும். மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும். களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்பதான் வந்தாரு, எப்படி இறங்கி வேலை பார்க்கிறாரு. மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்ட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவா பேசுறது சரியில்லை. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, தம்பி கேட்டாரு, நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பத்தி சொன்னார். ஸ்ட்ராங்கான கூட்டணி. அங்க ஸ்ட்ராங் கிடையாது, பில்டிங் தான் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக். இங்க அப்படி இல்ல. எங்க உலக நாயகன் யாரு? உண்மையான உலக நாயகன் மோடிஜி. ஏங்க, எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த? இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு? எந்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு? தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை, திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு? செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி. அதுக்காக நான் வாழ்த்துறேன். அவர் இங்க இருக்காருங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்றாரா முதலமைச்சர்? சொல்ல முடிஞ்சதா? 2300 கோடி கொடுக்கல, 3000 கோடி கொடுக்கலன்னு சொல்றாரு. இத்தனை கோடி கொடுத்தேன், தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்திருக்கேன், அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நான் கொடுத்தது அந்த திட்டம், வீடு கட்டும் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்களால? எல்லாரும் பம்புறான். ஈடி ரைடு வந்து பம்புறான் முதலமைச்சர். அது ஒரு அவர் சொல்றாரு, பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, அரசியல் பேசுறாரு அப்படின்ட்டு போறான். எவ்வளவு இதுக்கு முன்னால எப்படி எல்லாம் பேசுனாங்க அமைச்சர், திமுக அமைச்சர்கள், இன்னைக்கு எப்படி பேசுறாங்க? நீங்க எல்லாம் பம்புறாங்க. ஏன்னா வரிசையா இருக்கு, காத்து கொண்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா பேரும் அடுத்த இவங்க எல்லாம் போறது எங்க? திகாருக்கு போறாங்களா, இதுக்கு போறாங்களான்னு தெரியல.